குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். தமிழக அரசு அறிவித்த பொங்கல் பரிசு தொகுப்பில் வழக்கமாக வழங்கப்படும் 1000 ரூபாய் இடம்பெறவில்லை. பரிசு தொகுப்பு விநியோகம் தொடங்கப்பட உள்ள நிலையில் ரொக்க பரிசு கிடைக்குமா என்ற கேள்விக்கு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பதிலளித்தார். ஏற்கனவே எக்ஸாம் புயலிலே நாம் கொடுத்திருக்கக்கூடிய தொகை 1487 கோடி, தென் மாவட்ட புயலுக்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தொகை 541 கோடி, ஆக மொத்தம் 2028 கோடி ரூபாய் தமிழ்நாடு தன்னுடைய சொந்த நிதி பொறுப்பிலிருந்து அதற்காக நிதியினை செலவிட்டிருக்கிறோம். ஆனால் நாம் மத்திய அரசாங்கத்திலிருந்து நீங்கள் உதவிகள் தர வேண்டும் என்கின்ற வகையில் நாம் கேட்டிருக்கக்கூடிய தொகை 37,906 கோடி ரூபாய். இது தவிர நம்மளுடைய பல்வேறு பணிகளை நாம் மேற்கொண்டிருக்கிறோம். டெம்பரவரி ரெஸ்டரேஷன் உட்பட்டிருக்கக்கூடியது, அதே போல் சப்ளை சேனல் ரெஸ்டரேஷன் இருக்கக்கூடிய பல்வேறு வேலைகளுக்காக நாம் செலவு செய்திருக்கிறோம். எனவே ஒட்டுமொத்தமாக அவற்றையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டால் 2438 கோடி ரூபாய் நாம் அதற்கு செலவழித்திருக்கிறோம். இப்போ சமீபத்தில் ஃபெஞ்சல் புயல் நம்மளை இந்த ஆண்டினுடைய இறுதியில் நம்மை தாக்கியிருக்கிறது. அதற்கு ஏறத்தாழ 7.2 லட்சம் குடும்பங்களுக்கு 2000 ரூபாய் போல கிட்டத்தட்ட 144 கோடி நாம் செலவழித்திருக்கிறோம். இது போன்ற ஒரு சூழ்நிலையில் ஒரு நிதி சுமையை நம்முடைய அரசு ஏற்றுக்கொண்டிருக்கிறது. எனவே பொங்கல் தொகுப்பை பொறுத்தமட்டில் நாம் இந்த ஆண்டு அதை வழங்குவதற்கான ஒரு நிதிச்சுமையின் காரணமான ஒரு கடினமான சூழ்நிலை ஏற்பட்டாலும் கூட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நான் முதலிலேயே குறிப்பிட்டதைப் போல ஏறத்தாழ 280 கோடி ரூபாய் அதுக்காக ஒதுக்கீடு செய்து பொங்கல் தொகுப்பில் இருக்கக்கூடிய பொருட்களுக்காக வழங்கியிருக்கிறார்கள். நிச்சயமாக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கருணை உள்ளத்தோடு அதை வரக்கூடிய காலங்களிலே நிச்சயமாக நிதி நிலைமை நமக்கு மிக சீராகக்கூடிய நடவடிக்கையினால் வரும். வரக்கூடிய காலங்களிலே அது ஒரு நல்ல சூழ்நிலை உருவாகும் என்று நான் நம்புகிறேன். குறிப்பாக இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பொங்கலை ஒட்டி ஏற்கனவே ஒவ்வொருவருக்கும் குடும்பத்தில் நம்முடைய 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை பெற்றுக்கொண்டு வரக்கூடிய நம்முடைய தாய்மார்களுக்கு பொதுவாக ஒவ்வொரு மாதம் 15ஆம் தேதி அது அவருடைய கணக்கில் சென்று சேருகிறது. இந்த ஆண்டு அதை முன்கூட்டியே நம்முடைய பயன்பெறக்கூடிய தாய்மார்களுக்கு வழங்கலாம் என்ற கருத்துரு அரசினுடைய பரிசீலனையில் இருக்கிறது.